இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 3வது டெஸ்ட் மேட்ச் ஆனது ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், இங்கிலாந்து கண்டிப்பாக இந்தியாவை பீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் தான் இப்போது இணையத்தில் அதிகமாக உள்ள வந்துட்டுருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமே இந்தியாவுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்காம். அதாவது இந்தியாவில் பேட்டிங் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு அதிகமான ஒரு பேட்டிங் திறமையில் வெளிப்படுத்துறது நம்ம கேஎல் ராகுல், ஜடேஜா மற்றும் விராட் கோலி. ஸோ இவங்களாம் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய 3 டெஸ்ட் மேட்சுமே கலந்துக்க போகிறது கிடையாதாம். இதுதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுலேயும் குறிப்பாக 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு தேடி கொடுத்தது. ஒரு பக்கம் பேட்டிங் நமக்கு ரொம்ப சொதப்பலாக இருந்தாலும், ஒரு பக்கம் பவுலிங்கில் பும்ரா ரொம்பவே சூப்பராக பவுல் பண்ணார். அதனால தான் 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சது. அப்படியாப்பட்ட பும்ராவும் இப்போது 3வது டெஸ்ட் மேட்ச்சை கலந்துக்க போகிறது கிடையாது. அதாவது அடுத்து வரக்கூடிய 3 டெஸ்ட் மேட்சுமே பும்ரா கலந்துக்க போவது இல்லை அப்படிங்கிற தான் தெரிய வந்திருக்கு. இதனால் இந்தியாவுக்கு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்பவுமே ஒரு பலவீனமான சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. இப்படியாப்பட்ட நிலைமையில் எப்படி இந்தியா இங்கிலாந்து ஜெயிக்க போகுது? இதனால தான் இங்கிலாந்து கண்டிப்பாக இந்தியாவை பீட் பண்ண போகிறது உறுதியாக இருக்குது. அந்த நிலைமையில் இப்போ விராட் கோலி பார்த்தினா மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது. அதாவது விராட் கோலி கண்டிப்பாக 3வது டெஸ்ட் மேட்ச்சை கலந்துப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் இனி வரக்கூடிய எந்த மேட்ச்லையுமே கலந்துக்க போகிறது கிடையாதாம். இதுக்கு பிறகு அவர் மார்ச் 28 வெளியாகக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் மட்டும் தான் கலந்துக்க போகிறதா மிக முக்கியமான தகவலியாக இருக்குது. அதாவது விராட் கோலி இந்த டெஸ்ட் மேட்சை புறக்கணிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே ஐபிஎல் மேட்சுக்குள்ளே அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் ஐபிஎல் விளையாட முடியாமல் போயிடும். அவரை ஐபிஎல்லில் அதிக விலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் இப்போ விராட் கோலி விலகியிருக்காரு. மற்றபடி அவருக்கு தனிப்பட்ட காரணமோ அவருக்கு இன்ஜுரியோ எதுவுமே கிடையாதாம். அவர் ஐபிஎல்லுக்காக மட்டும் தான் விலகியிருக்காரு. இந்த நிலைமையில் இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே பிசிசிஐக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது இது மாதிரி நட்சத்திர வீரர்கள் எல்லாருமே பணத்துக்காக விளையாடக்கூடிய ஐபிஎல் மேட்சுக்காக மிக முக்கியமான மேட்ச்சில் புறக்கணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தனிப்பட்ட காரணத்துக்காக புறக்கணித்தாங்க அப்படின்னா இந்திய மண்ணுக்காக யார் தான் விளையாடுவாங்க? ஸோ இந்த மாதிரி வீரர்கள் இனிமேல் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. அவங்க இதுக்கப்புறம் ஐபிஎல் மட்டும் விளையாண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய மோசமான கருத்தில் பகிர்ந்து வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நடந்த பயிற்சி இடத்துல நம்ம ரோஹித் சர்மா ஏற்கனவே நட்ராஜை உள்ளே கொண்டு வந்து தீர்வுன்னு சொல்லி அவரை இப்போ வர வச்சிருக்காரு. பயிற்சிகளும் மேற்கொண்டு இருக்காரு. அப்படி இன்றைக்கி நடந்த பயிற்சி இடத்துல நம்ம நட்ராஜும் ரோஹித்தும் பயங்கரமான வெறி சம்பவம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இங்கிலாந்து வீரர்கள் அனைவருமே நம்ம ரோஹித் சர்மா கொளுத்து எடுத்துட்டான்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல பேட்டிங் கிளம்புறாங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஃபார்ம் திரும்பியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே இந்திய அணி விட்டு போயிட்டாங்க. இதனால் இந்திய அணி தோற்றுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் எதுக்கு இருக்கேன் இந்திய அணியில் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரோஹித் சர்மா கொந்தளிச்சிருக்காரு. அந்த கொந்தளிப்போட வெளிப்பாடாக இன்றைக்கி அவர் பேட்டிங்கில் சம்பவம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ரோஹித் சர்மா அப்படி ஒரு அதிரடி நாட்டத்தை வெளிப்படுத்தி 213 ரன்கள் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 6 4 பறக்க விட்டுருக்காரு. இதில் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணி வீரர்களுமே கதிகலங்கி போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு கிளம்பினாங்கன்னா இங்கிலாந்து அணியை நம்ம நட்ராஜ் அவர்கள் அவருடைய பவுலிங்கில் சுத்தமாக சுருட்டி எடுத்துட்டாரு. அவருடைய பவுலிங்கை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு யார்கரில் தெறிக்க விட்டுருக்காரு. ஒரு ஓவருக்கு 4லேருந்து 5 யார்கர் போட்டிருக்காரு. அதற்கு முன்னாடிலாம் அவர் 140 145 தான் ஸ்பீட் போடுவார். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே வேரியண்டாக மாற்றிருக்காரு. 152 153 வரைக்கும் ஸ்பீடு போகிறாரு. அவர் போகக்கூடிய ஸ்பீடில் அவர் போகக்கூடிய ஏர்கர் பால்களை அடிக்க முடியாமல் தடுமாறின இங்கிலாந்து வீரர்கள் மிக முக்கியமான ஸ்டார் வீரர்களை இன்றைக்கி டக் அவுட்டில் அவுட் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நட்ராஜ் அவர்கள் மெயின் மேட்ச்லையும் பந்து வீசினார் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணி வீரர்களுமே 100 ரன்லாம் சுன்றுவாங்க. அதனால் நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாதி மேட்ச்லேயே குவைட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அணி வீரர்கள். ஏன்னா அவர் போகக்கூடிய பால்களை மிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீரர்களுக்கு இன்ஜுரி ஆகும். அது நம்மளுடைய விளையாட்டை ஒட்டுமொத்தமாக பாதிப்படை வைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்தியாவை பார்த்து பயந்து, அதாவது இந்தியா கண்டிப்பாக தோற்றுருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்த இங்கிலாந்து வீரர்கள் இன்றைக்கி நட்ராஜையும் ரோஹித் சர்மாவையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக மிரண்டு போயிருக்காங்க. போகிற பக்கம் பார்த்தா அடுத்து விளையாடக்கூடிய 3 மேட்ச்லையும் இந்தியா தான் ஜெயிக்குமோ, நாங்கள் மிக மோசமான ஒரு தோல்வி தழுவோமோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் இப்போது இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே ஆழ்ந்திருக்காங்களாம்.